எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2018ஆம் வருடம் நடைபெற்ற குரூப் 4. அதில் நம்ம இந்த காணொளி வாயிலாக பொதுத்தமிழ் கேள்விகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பொதுத்தமிழ் பொதுவாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 வினாக்கள் கேட்பாங்க. அதனால் உன்னிப்பாக கவனிங்க. இது பழைய கொஸ்டின் பேப்பர் 2018. முதல் கேள்வி. ஏன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா இதே கேள்வி பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வியே ரிப்பீட்டடாக 1-2 கேள்வி வரலாம். அதனால் முழுசாக பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்து இரண்டாவது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணை தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள்? பிரான்சிஸ் சென்ஹின்சு. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக பல முறை வந்திருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார் அவர்களை. தந்தை பெரியார் அவர்களை. அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். அடுத்து நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி. அதாவது நாமக்கல் கவிஞரின் இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இது ஞாபகம் வச்சுங்க. சில சமயம் தனித்தனியாக கூட கேட்பாங்க. அடுத்து எந்த நாட்டின் அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? எந்த நாட்டின் அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? உருசியா. அடுத்து மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம். அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர்? உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் கம்பர். அடுத்து சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் உவேசா. உவேசா. அடுத்து தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர்? தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் பெரியார். அடுத்து குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? 51. 51. அடுத்து தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எது? பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர்? தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ். அடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் யாது? அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய
தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்து அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. கிரேக்கம். கிரேக்கம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி. அடுத்து தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரவுல். டாக்டர் கிரவுல். மன்னிப்பு எம்மொழி சொல் உருது. உருது. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் குமரகுருபரர். குமரகுருபரர். அடுத்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் சுவாமிநாத தேசிகர். அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? மூன்றாம் தந்திரம். அடுத்து அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. அடுத்து அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல். அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி. அடுத்து இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். திருக்குறள். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? சிலப்பதிகாரம். அடுத்து 8 தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை. கலித்தொகை. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருந்தால் 2 நூல் படைத்துள்ளார். மன்னிக்கவும், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார்? கனிமேதாவியார். உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த கனிமேதாவியார் இயற்றிய 2 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள 2 நூல்கள் கணித மேதாவியார் படைத்த நூல் என்னென்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எண்காட் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? எண்காட் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? மாணிக்கம். அடுத்து கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். திருவாசகம். அடுத்து தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. தமிழ் வடமொழி மட்டுமல்லாது இந்துஸ்தானி மொழியிலும் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் குமரகுருபரர். அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் துகிர் என்பதன் பொருள். துகிர் என்பதன் பொருள் பவளம். பவளம். அடுத்து தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து. அடுத்து உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர். உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார். சேக்கிலார். அடுத்து
புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையின் பெயர். புறா. புறா. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. அடுத்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா. முட்டையிட்டது சேவலா பெட்டையா. வினாவலு. வினாவலு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது கிளிஞ்சல், மீதி எல்லாம் நகைகள். கிளிஞ்சல் நகை வகையில் வராது. அடுத்து இது பாருங்க, அடிக்கடி கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. வனப்பு. வனப்புனா அழகு. அடவி காடு. மருங்கு பக்கம். மதுரம் இனிமை. மறுபடியும் படிக்கிற கேட்டுங்க. வனப்புனா அழகு, அடவினா காடு, மருங்குனா பக்கம், மதுரம்னா இனிமை. ஆப்ஷன் சி. அடுத்து 42வது கேள்வி. பிழையற்ற வாக்கியம் எது? பிழை இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர், பாருங்க, ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அடுத்து எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுக்க. செய்வினை தொடர். செய்வினை தொடர். அடுத்து பொறுத்துக. என்றல். என்றல் என்பது தொழிற்பெயர், தல் விகுதி வருதில்ல, அதனால. நுந்தை, நும் தந்தை, இது மருவி வர்றதுனால மருவு. யாவையும். முற்றுமை. நன்று குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் ஏ. உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. இடையிலும் இறுதியிலும் மறைந்து வரும். அடுத்து 46. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படுபொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படுபொருளாக வேற்றுமைப்படுத்துவது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. அடுத்து பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? கயற்கண். கயற்கண். அடுத்து தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயர். கூளை மோனை. கூளை மோனை. பாருங்க, 1, 2, 3 தொடர்ந்து வருது. பாருங்க, முதல் எழுத்து ஒன்றி வருது. 1, 2, 3. அப்போ இது கூளை மோனை. இரண்டாவது எழுத்துனா கூளை எதுகை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே பல முறை நம்ம சேனலில் நம்ம இதை விரிவாக படிச்சிருக்கிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறதே இல்லை. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் புணர்ச்சி விதி புணர்ந்துள்ள சொல். கன்றா. கன்றா. அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய்னா பாருங்க, 1, 3, 4 இதான் மேற்கதுவாய். அதை ஏற்கனவே என்ன பார்த்தா கூளை மோனை 1, 2, 3 கூளை மோனை. இதுலேயே பாருங்க, நல்லா உன்னிப்பாக கேள்வித்தாளை பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி 2, 3 டைம் திரும்ப ரிப்பீட்டடாக வரும். அது ரிலேட்டடாக, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து தொகைநிலை தொடருக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது. அன்மொழி தொகை. தொகைநிலை தொடருக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அடுத்து பரிதிமாற்கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர். சீவை தாமோதரனார். சீவை தாமோதரனார். அடுத்து எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை
பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். உவமங்காட்டி, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. அடுத்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை. மதுரை. அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். கால்டுவெல். அடுத்து நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார்? நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமாற்கலைஞர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம். கோவன்புத்தூர். அதாவது கோயம்புத்தூர் தான் கோவன்புத்தூர். மீதிலாம் பாருங்க, கரைவெட்டி, வெள்ளோடு, சித்திரக்குடியிலாம் பறவைகள் சரணாலயம் உள்ளது. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். தற்போது இது உத்தரகாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன. அதாவது தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது, அது அயற்கூற்று. அடுத்து புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் நேரு. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் நேரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இலக்கியச் செம்மல். இலக்கியச் செம்மல். அடுத்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் தால்சுதாய். தால்சுதாய். அதாவது டால்ஸ்டாய் தான் அதை சொல்கிறாங்க அப்படி. அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கிய நூல்கள் ஆசிரியர். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மழை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆப்ஷன் பி. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகாவியம். கள்ளக்குடி மகாவியம். மீதியெல்லாம் பாருங்கள், கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள். பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியான பொறுத்துக. யுனெஸ்கோ விருது 1970, அஞ்சல் தலை 1978, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரம் 21,400. அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டம். அடுத்து நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார்? கரிகாலன். கரிகாலன். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க மணிமேகலை நூலில். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை. தீவத்திலகை. உங்களுக்கு என்ன கேள்வினா, மணிமேகலை என்ற நூலை இயற்றியவர் யார்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர்
புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர். புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் மிளைகிலான் நல்வேட்டனார். மிளைகிலான் நல்வேட்டனார். தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருஆலவாய் காண்டம். திருஆலவாய் காண்டம். அடுத்து அஷ்டப்பிரபந்தம். அஷ்டப்பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 8 இலக்கியங்கள். 8 இலக்கியங்கள். அடுத்து காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. 2034 காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அடுத்து நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமினது தான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு. அடுத்து 76வது கேள்வி. மறைமலை அடிகளாரின் மகள். மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். அடுத்து 77வது கேள்வி. உண்பது ஞாழி உடுப்பவை இரண்டே. உண்பது ஞாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் நெடுங்கிள்ளி. பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் திருவாசகம். அடுத்து தேம்பாவணி என்பது கிறித்தவ காப்பியம். தேம்பாவணி என்பது கிறித்தவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் சீத்தலை சாத்தனார். அடுத்து திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? 53. அதாவது 53 பேர். அடுத்து டேஸ் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடிய பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். ஒன்றுகொளாம். ஒன்றுகொளாம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். அடுத்து பொறுத்துக நூல் நூலாசிரியர். களவழி 40 பொய்கையார். கைநிலை புள்ளங்காடனார். கார் 40 கண்ணங்கூத்தனார். பழமொழி மூன்றுரை அறையனார். மூன்றுரை அறையனார். ஆப்ஷன் ஏ. அடுத்து அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது? பழமொழி. தமிழெண்களை கூட்டுக. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 0 to 9 வரை தமிழெண்களை ஞாபகம் வச்சுக்கின்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கிறாங்க. ரூ ஆ ப்ளஸ் சு ஆ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா உ சு. கா உ சு. ஆற்று நீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். தமிழ் மெல் ஓசை மொழி. தமிழ் மெல் ஓசை மொழி. அற்று சான்றாண்மை அசைபிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. அடுத்து புறத்திணைகள்
12. புறத்திணைகள் 12. 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? பொருட்டு, நிமித்தம். பொருட்டு, நிமித்தம். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள். காடு. காணா காடு. அடுத்து நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமதுருபே. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். நன்னூல். அடுத்து நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம். ஒன்றொளி பொதுச்சொல். ஒன்றொளி பொதுச்சொல். அடுத்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. ஏன்னா அதாவது தீக்காயத்தில் ஏற்பட்ட புண் கூட, அதாவது தீயில் ஏற்பட்ட புண் கூட ஆறிரும். ஆனால் நம்ம நாவினால் சொன்ன கடுஞ்சொல் மறையாது. அதனால் இது வேற்றுமை அணி. அடுத்து இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருள். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருள் ஊன்றுகோல் பெரியோர் சொல். ஊன்றுகோல் பெரியோர் சொல். அடுத்து பட்டியுலகாலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுலும். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகை. கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்து அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துகள் தோன்றும்? ரா லா. ரா லா சிறப்புலகரம். அடுத்து நாலா முன்னும். நாலா முன்னும் தானாக்கள் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி? ஆப்ஷன் சி. நல முன்றனவும் நல முண்டனவும். அடுத்து வித்தொடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள். பனையோலை பெட்டி. பனையோலை பெட்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது, அதாவது 2018ஆம் வருடம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொது தமிழ் 100 வினாக்கள் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.